கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நேயர்களே, கடந்த வாரங்கள்ல நாம நிறைய இந்த நட்பை பற்றி பேசிட்டு இருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுவும் குழந்தைங்களுடைய ஒவ்வொரு அந்த உள்ளத்திலிருந்து வெளியே வந்த விஷயம், உண்மையா சொன்ன அந்த அந்த பாங்கு அது அப்படியே சிரிச்சு சிரிச்சு எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு முடியவே இல்லை. அது டாக்டர் ரொம்ப அப்படியே ஆவலா இருக்காங்க, இந்த வாரம் என்ன பேச போறாங்களோ அப்படின்னு சொல்லி. நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம், குழந்தைகளும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க சொல்வதற்கு. இந்த வாரம் என்ன பேச போறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோம் பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பார்க்கலாம். எந்த 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 மாதிரி மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? கூட்டத்தோட மாட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு அவளை ஒரு வைப்லயே வச்சிட்டு இருக்கமால அவ இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. அங்க இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க புள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கா, அவளுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பா எங்கனால முடிஞ்சது செய்வோம். ஒரு கிளாஸ் 53 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நியர்லி 20,000 கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். அந்த பேட் நேம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கு. ஒன்ஸ் கிளாஸ்க்குள்ள என்ட்ரானா யார் நம்மள பார்த்தா நீ ஹாய் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட். குறும் பண்றாங்கன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்களே தவிர நல்ல ஃப்ரெண்ட் குரூப்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். போன வாரம் என்ன பேசணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசணும், அது எப்படிலாம் பேசினாங்கன்றத பார்த்தோம். இப்ப தொடர்ந்து என்னென்ன பேச போறோம் வாங்க. ஆக்சுவலி டாக்டர், யாரா இருந்தாலும் சரி, இது மனித குலத்திற்கே, எந்த உயிரினத்துக்குமே அப்படி கூட வைக்கலாம், எல்லோருக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஈவன் டு தி அனிமல்ஸாக இருக்கட்டும், அதுவும் கூட ஏதோ ஒரு பேரோடையும் ஒரு பேர் குரூப்போடையும் தான் போகிறது. அப்போ பார்க்கும்போது மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சொந்தம், ஒரு உறவுன்னா அது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த நட்பு வட்டம், இந்த பியர் குரூப்பு, அந்த பியர் ப்ரெஷர்ஸு. இந்த ப்ரெஷர்ஸை இந்த குழந்தைங்க எப்படி நீங்கள் கேட்ட வரைக்கும், நீங்கள் இது வரைக்கும் அனலைஸ் பண்ண வரைக்கும், இதையும் தாண்டி நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க, இந்த பியர் ப்ரெஷரில் ஏற்பட்ட பிரச்சனை வந்திருப்பாங்க. ஓகே, அலாங் வித் தட் இவங்கள்ட்ட இருந்து வந்த விஷயம் இப்போ நீங்கள் சொல்ல போகிறது சொல்லுங்க. பியர் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 2 டைப்ஸ்: பாசிட்டிவ் பியர் ப்ரெஷர், நெகட்டிவ் பியர் ப்ரெஷர். அது நீங்கள் அழகாக நீங்களே எல்லாமே சொல்லிட்டீங்க. பியர்ஸ் அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா? ஏன்னா நம்ம அடல்ட் பிரெயின், நம்மளோட பிரெயினும் உங்களோட பிரெயினும் டிஃப்ரெண்ட், கரெக்ட்? அடல்ட் பிரெயின் அப்படிங்கும்போது ரீசன் பண்ணோம், திங்க் பண்ணோம், அந்த மாதிரி யோசிச்சு டிசிஷன் எடுக்கும். வேற உங்கள் பிரெயின்ங்கிறது ரிவார்டு, எனக்கு இப்போ வேணும், ஹாப்பியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கோ டீச்சர்ஸ்க்கோங்கும்போது உங்களுக்கு ஒரு வைப், அவங்க சொல்கிற மாதிரி அந்த வைப் வராது. அந்த வைபுக்காக நாங்கள் தேடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகிறோம். அண்ட் சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட். ஏன்னா நீங்கள் 8 hours ஸ்கூலில் இருக்கீங்க இல்லைங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் இன் ஸ்கூல். அப்போ உங்களோட வைபுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வேணும், பேசணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் கிட்ட அதை சொன்னால் அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் தருவாங்களே தவிர அவங்களுக்கு காது கேட்டு தே வில் நாட் லிசன். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்கள் தேடுறீங்க. பட் நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, நம்ம மாதிரியே இருக்காங்களா, நம்மளோட லெவலில் இருக்காங்களா. இட் குட் பி இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இட் குட் பி ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், காசு அளவில் இருக்கலாம், படிப்பு அளவில் இருக்கலாம், இல்லைனா பேரண்ட்ஸ் அளவில் இருக்கலாம், மிக்ஸ்ட் குரூப்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க பசங்க, ப்ளீஸ் ரிமெம்பர், நோ சொல்ல தெரியணும் ஃப்ரெண்ட்ஷிப்பில். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் பண்ணுற விஷயமே இது இல்லை, அதை மீறி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், நோ அப்படின்னு நீங்கள் சொல்கிற நிலைமையில இருந்தால் அது குட் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் உங்களையே மாறி உங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கசின்ஸ் எல்லாருமே அம்மா அப்பாவே இது யார், இது என்ன ஆச்சு இந்த பையனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட படிப்புலையோ உங்களோட பிஹேவியர்லேயோ கீழே வரீங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்ளம், அது பிரச்சனை. தயவு செய்து அதிலேருந்து மீண்டு வாங்க, அது பக்கத்தில் போயிடாதீங்க. த மெயின் திங் இஸ் டிசிஷன் மேக்கிங். ஓகே, நம்ம குட் டிசிஷன் எடுக்கிறோம், நம்ம நல்ல டிசிஷன் எடுக்கிறோம்னா ரிசல்ட்ஸ் நல்லபடியாக வரணும். எஸ், நல்ல விஷயம். அதாவது நல்ல டிசிஷன், நான் படிக்கணும், நான் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் வச்சு படிக்கணும், நல்ல மார்க் வாங்குறேன், நல்ல மார்க் வருதுன்னா இட் இஸ் அ குட் டிசிஷன். சம்டைம்ஸ் நல்ல மார்க் வரல, ஏதாவது வேறு அடிக்கடி நமக்கு அது பிரச்சனையாக வருது, மார்க் வரல ஒரு தப்பாக வருதுன்னு அடிக்கடி போய் டீச்சர்கிட்ட மாட்டுற, அடிக்கடி போய் பிரின்சிபல் ரூமில் போய் நிற்க வைக்கிறாங்கன்னா சம்திங் இஸ் ராங். நெகட்டிவாக அடிக்கடி போகுது, ஏதோ ஒரு வாட்டி போகுது 2 வாட்டி போகுது, ஓகே. அடிக்கடி போகுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை. அப்படின்னா யூ நீட் அ சேஞ்ச். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அவங்க சொல்கிற மாதிரி குட் ஃப்ரெண்ட் பேட் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை,
எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதோட அவுட்கம்மும் குட்டா இருக்கணும். ஃப்ரெண்டு குட்டாவே இருக்கட்டும் 24/7 அவுட்கம் ஷுட் பி குட். உங்களை ஒரு நல்ல நோக்கத்துக்கு கொண்டு போகணும், நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கிய பியர் ப்ரெஷர்ல. டேக்கிங் அ டிசிஷன், சேயிங் நோ, தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். இட் இஸ் அ 2-way கம்யூனிகேஷன். நீங்க சொல்றது அவங்க கேட்கணும், அவங்க சொல்றது நீங்க கேட்கணும், நீங்க 2 ஸ்டெப் எடுக்கணும், அவங்க 2 ஸ்டெப் எடுத்துட்டு மிடில் வரணும். இங்கே நின்று உங்களை மட்டும் அங்கே வர சொன்னீங்கன்னா தட் இஸ் அ ப்ராப்ளம். காது கொடுத்து கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய டைம் இது இப்படிதான், நீ பண்றன்னா பண்ண, இல்லைன்னா நீ வேண்டாம் போ அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் பியர்ஸ் ஆஃப் அ லைஃப். இது வரைக்கும் எங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் ஆல்வேஸ் எப்போவுமே கனெக்ஷனோட நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அது இருக்கணும். அது மெட்டீரியல் திங்ஸுக்கு இருக்கக்கூடாது. அது நான் ஃப்ரெண்டாக இருந்தால் எனக்கு அந்த வேலை பண்ணி கொடுப்பாங்க, அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணோன்னா அது கண்டிப்பாக லாஸ்டே ஆகாது. இட் ஷுட் பி பியோர். ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை எடுக்கும்போது தேர்ந்தெடுக்கும் போது கரெக்டாக பார்த்து எடுங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறதுல எவ்வளோ டைம் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு நோட் பண்ணுங்கள். அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்கிறது வி கேன் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. தேங்க்யூ மேடம். நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து சொல்லும் போது, மேடம் ஸ்கூலில் இருக்கும்போது இல்லை ஃபாதர் யார் இருந்த போதும் இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி வந்து பெரிய விஷயம் இருக்குது. டாக்டர் சொன்ன மாதிரி தான். ஸோ வாட் வி சூஸ், நம்ம எப்படிப்பட்ட நட்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்றது தான் நம்மளுடைய இது இருக்குது. நிறைய நேரங்களில் நீங்கள் சொல்கிறீங்க, என்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட நான் வந்து என்னுடைய நட்புக்கிட்ட, என்னுடைய தோழிக்கிட்ட, என்னோடய தோழர்கிட்ட நான் வந்து சொல்ல முடியுது. அப்போ எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஷியலாக அந்த உறவு இருக்கணும், அப்போ எவ்வளோ உண்மையாக அந்த உறவு இருக்கணும், எவ்வளோ தூய்மையாக அந்த உறவு இருக்கணும், உங்களை எங்கெல்லாம் நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற நட்பாக இருக்கணும். இந்த கிரிஞ்சு குரூப்பை அடிக்கடி சொன்னாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் கேங்காக போ வா பார்த்துக்கலான்றோம். எஸ், குட். ஆனால் அது என்ன விஷயம், தட் இஸ் த கொஸ்டின். அதான் மேம் வந்து ஆக்சுவலாக இதை டிஸ்கஸ் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு டைமே சொன்னாங்க, பியர் ப்ரெஷர். தே நீட் டு நோ டு சே எஸ் ஆர் நோ. இதுக்கு நோனா நோ, எஸ்னா எஸ். நீ நல்ல நட்பை அழகாக நீ தேர்ந்தெடுக்கணும்னா, யாரு நீ தவறான வழியில் போகும்போது உன்னை பார்த்து நீ செய்கிற தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் நல்ல நட்பு. இது உலக வழக்கத்தில் இருக்கிறது. சைக்காலஜிக்கலாக நம்ம நிறைய பேசினாலும் கூட உலக வழக்கத்தில் சொல்கிற ஒரே விஷயம், உன்னை எந்த சூழ்நிலையிலுமே தவறுக்கு இட்டு செல்லாமல், அதை வந்து நீ செய்யுமச்சு நானும் கூட இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல், இல்லை இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி மேம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ராங், சே நோ. இது நல்லா இருக்குமா, வா எஸ் குட் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற அந்த நட்பு தான் உங்களுக்கு சரியான நட்பாக அமையும். சரி, ஓகே. நீங்கள் உங்களுடைய அந்த எப்படி நட்பை வந்து உருவாக்குனீங்க, அதில் பாசிட்டிவிட்டி என்ன, நெகட்டிவிட்டி என்ன எல்லாம் பேசுனீங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்பை பற்றி உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வா என்னமா ஒரு கூட்டத்தை வச்சிருக்கியா என் தங்கமே அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீயும் பைத்தியம், அவளும் பைத்தியம். கண்ணு, இது அம்மா சொன்னதா இல்ல நீ எனக்கு சொல்றதா? அம்மா சொன்னது. சாமி, எனக்கு கொஞ்ச நேரம் தலை சுத்திருச்சு எனக்கு. அம்மா சொல்லுவாங்க, 2 பேரும் பைத்தியங்க சேர்ந்து அடுத்தவங்கள தான் நீங்க 2 பேரும் பைத்தியம் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆட்டம் காட்டி இருக்கீங்க நீங்க. ஓகே, வேற ஏதாவது உங்க அப்பா அம்மா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேங்காக இருக்கனால என் அம்மா தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நான் வர்றேனோ இல்லையோ என் அம்மா எல்லாரும் பார்த்துருவாங்க. உங்கள் அம்மா நிற்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போகலாம், நம்ம பேசிட்டு போகலாம் நான் சொல்லும்போது இவளுக்கு எல்லாரும் ஓடி போய் எங்கள் அம்மாட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்டே சொல்லுவாங்க, அவளுக்கு சொல்ல உன்னோட உங்கள் அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்னையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் சொல் ஆண்டி இப்படி பண்ணுறீங்கன்னு. இல்லடி ஆண்டி சூப்பராக ஜாலியாக பேசுகிறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா வந்தாலும் என்னை விட்டுட்டு இவளுக்கு எல்லாரும் போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் அங்கே இருக்கேன்னு என்னை மறந்துடுவாங்க. என்னை போட்டு தரது எல்லாமே பண்ணி முடிச்சு என்னை முடிச்சிருவாங்க. அப்புறம் வண்டியில போகும்போது என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. நாம இல்லம்மா அப்படி சொல்லும்போது அதுக்கு ஜாலியா அப்படியே போயிடும். அவங்க அப்பா அம்மாக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்க வந்தாலும் என்னை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் அப்படி ஒரு கேங் ஆயிடுவாங்க. நான் இப்படி நின்று வேடிக்கை பார்க்கணும்.
ஸ்கூல்ல வந்து எங்க உங்க குரூப் பத்தி நிறைய பேசலாமே. சொல்லுங்க பாக்கலாம். உங்க அப்பா அம்மா நான் நினைக்கிறேன். ஸ்கூல்ல வந்து எங்க கேங் வந்து ஒரு பெரிய கேங்ன்றதுனால நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எங்க குரூப்ல இருக்க காம்ப்ளிமெண்ட்ஸா வரும். சொல்லுங்க. எல்லா பேரண்ட்ஸையும் எங்க குரூப்பை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னா எங்க குரூப் பெரிய குரூப், நல்ல மாசான ஒரு குரூப், கெத்தான ஒரு குரூப்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையாலுமே நாங்க ஒரு காமெடி பீஸுங்க. அது தெரியாம வீட்டுல நிறைய பேரு நீங்க ஒரு மாசான குரூப், சரியான நாட்டியான குரூப்னுவாங்க. அதுதான் எங்க வீட்டுல நார்மலா பேசுறது. நமக்கு தான் தெரியும் பில்டிங் ஸ்ட்ராங். ஓகே, வேற எக்ஸாம் டைம் மார்க்ஸ் தான் கம்மியாச்சுன்னா அது வச்சிருக்குவாங்க. டக்குன்னு ஏதாவது ஃப்ரெண்டு டவுட் ஏதாவது கேட்டோம்னா அவ டவுட் கேட்குறமா, உங்ககிட்ட எப்படி அவ டவுட் கேட்பா? வாங்கிட்டு இல்ல வாங்கிட்டே டவுட் கேட்கறானா? உன் ஃப்ரெண்டு உன் நட்பு யார் என்று சொல். ஓகே, வேற. ஐயோ, அதெல்லாம் சொல்ல முடியாது. இது அதெல்லாம் கழுவி ஊத்திருக்கிறாங்களா? சும்மா ஜஸ்ட் சொல்லுங்களேன். நான் வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பேன். பேசிட்டு இருக்கும்போது அம்மா வந்து ஃபோன் வை பேசினது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி அப்போ ஃப்ரெண்டு சொல்லுவா, இந்த மாதிரி உங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வயசு, உனக்கு என்ன இது புதுசா, எப்பவும் திட்டுவாங்க. அவளும் திட்டு வாங்குவோம், நானும் திட்டு வாங்குவேன். ஒரே பேரண்ட்ஸ் கிட்ட மாறி மாறி திட்டு வாங்குவோம். அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்னாலே பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது எங்க அம்மாவுக்கு. வந்த உடனே அவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க. வந்த உடனே ஒன்ன மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க லூசுங்க, அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப அப்படியே என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என்ன நல்ல மாதிரி இருக்காங்க லூசுங்கன்னா, அதாவது ஒரு வியர்டா. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் ஒரே ஊர்ல ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது? ஃபோன் எடுத்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்போம். டைம் போறதே தெரியாது, பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி என்னதான் பேசுவீங்க, ஸ்கூல்ல இவ்வளவு நேரம் பேசுறீங்களா, அப்படி என்னதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லாமல. ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்தது எவ்வளவு பேசிட்டு சொல்லி. வேற எங்க கேங்ல வந்து நாங்க கேர்ள்ஸ் பாய்ஸ்ல எல்லாருமே ஒரே கேங்கா தான் இருப்போம். ஒரு 18 to 20 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. அடேங்கப்பா, கிளாஸ் ஸ்ட்ரென்த்தே சொல்றாங்க. எங்க ஏரியா கேங். ஓ, ஏரியா கேங், பக்கத்து வீடு. ஓகே. சர்க்கிள்குள்ள வந்து 18 to 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லா காலேஜ், 11th 12th, சின்ன பசங்க 6th 7th, அந்த மாதிரி எல்லாம் ஒரே கேங். நாங்க போய் குரூப் போட்டோ கூட எடுத்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. எங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து எப்போ அந்த ஏரியாவுக்கு போனியோ அப்பதான் நீ கெட்டு போன, அது வரைக்கும் நான் உலக தெரியாம வளர்த்திட்டு இருந்தேன் உன்னை. எப்போ நீ அந்த குரூப் கூட போனியோ அப்ப வந்து நீ கெட்டு போயிட்ட. எனக்குன்னா அப்போ வந்து மெச்சூரிட்டி இருக்காது. இவன் கூட போனா மெச்சூரிட்டி, ஓ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நீங்க சொன்னீங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தான் நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பார்த்தேன். ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ அவங்க கூட சேர்றது வந்து சரியில்லை. பட் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் நீ போட்ட, எந்த நொட்டம் சொல்லாம. இப்ப எது கொடுத்தாலும் அதான் பிரச்சனைங்க. பட் அவங்க கூட போகும்போது தான் எனக்கு ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கறதே ஒரு இது வந்தது. எக்ஸ்போஷர், மெச்சூரிட்டியோட நீ எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கும்போது அம்மா அப்பா குழந்தைங்க 4 பேர் மட்டும் இருக்கும்போது அது அவங்க தான் வாங்குறாங்க, அதுதான் பாக்குறீங்க. நீங்க போட்ட கட்ட ஷர்ட் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்ப பார்த்தா இங்க ஜீன்ஸ் இங்க ஒரு டேர் ஆயிருக்கணும், இவ்வளவு ஷார்ட்டா இருக்கணும், லோ ஹிப்ல இருக்கணும், அதுதான் ஃபேஷன். அது எனக்கு தெரியாது இல்லையா? அப்படிதானே? எங்க மெச்சூரிட்டியில வந்து பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் தான் அவங்க மெச்சூரிட்டி. எங்க மெச்சூரிட்டி இருக்கும்போது இந்த ட்ரெண்டுக்கு இது போட்டா நல்லா இருக்கும். இப்ப நீ எந்த சட்டை வாங்கி நீயே போய் வாங்கிட்டு வந்து போட்டாலும் அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அம்மா. லியோ அவங்க சொன்ன பாயிண்ட் அவங்க எங்களோட மெச்சூரிட்டி லெவல்ல இல்ல. பாயிண்ட் டு பி நோட்டட். நாங்க எந்த மெச்சூரிட்டி, அவங்க நம்ம மெச்சூரிட்டி லெவல்லயே இல்ல. அதான் பாயிண்ட். ஓகே, குட் ஒன். நெக்ஸ்ட். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நானும் அவளும் 14 years ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, நீயும் அவ்வளவு சேர்ந்தா உருப்பிட மாட்டீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்தா 14 years ஃப்ரெண்ட்ஷிப்பா? 14 years. உன்னோட ஏஜ் என்ன? நான் இப்போ 14. குவாக்குவால இருந்தே. அதனால வந்துட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ அவ கூட சேர்ந்தா உருப்பிட மாட்டே, தயவு செய்து தனியா இருங்க. என்ன காரணம் இருக்கும் அதுக்கு? இல்ல, நானும் வேலை செய்ய மாட்டேன் வீட்டுல, அவளும் வேலை செய்ய மாட்டா. சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். என்னதான் பேசுவீங்க? எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து இதான் பேசுறீங்களா, அவங்க வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. பேசுனதே திருப்பி பேசுவோம். ஸ்கூல்ல நடக்கிறதுலாம். ஆமா, நானும் அதான் கேட்கணும். போர் அடிக்காது உங்களுக்கு? அது சும்மா சொல்லலான்னு. நல்லா தான் இருக்குது இல்ல ரிப்பீட் பண்ணும்போது. அதனால உருப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. வேற என் பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லாருமே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, அவ கூட இருந்தா நீ ஒழுங்கா இருக்க மாட்ட. ஏன்னா 2 பேரும் ஒன்னாவே தான் இருப்போம் எப்பவுமே. ஸோ எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போ வரைக்கும். எல்லாரும் யார் வீட்லயுமே வந்து வெரி குட்.
எங்க ஊருக்கு போனாலே ஒரு கேங் மாதிரி நாங்க ஆயிடுவோம். ஒரு 4-5 பேரு. எல்கேஜி, யூகேஜி குழந்தைங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஒரு 6 பேர் 7 பேர் என்னமோ இருப்போம். அங்க ஊருக்கு போனோடனே நான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன். எப்பயுமே அவங்க கூடயே இருப்பேன். வீட்டுக்கு முடிஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வருவேன். வரும்போது பாட்டி எல்லாரும் கேட்பாங்க, இவ்வளோ நேரம் என்னதான் பண்ணீங்க, இவ்வளோ நேரம் என்னதான் விளையாடுவீங்க, வீட்டிலேயே இருக்க மாட்டீங்க, உடனே சாப்பிட்டு முடிச்சோடனே ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கூப்பிடும் போது இதா வந்துட்டா பாரு வந்துட்டா அப்படின்னு. பாரு, கை வைக்கும் போதே ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து ஃப்ரெண்டை கூப்பிடுவேன். ஒரு 4 படிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீ வந்து 1 மார்க்ஸ் படிச்சுக்கோ, நீ வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சுக்கோ, நீ வந்து டீட்டெயில் படிச்சுக்கோ. குரூப்பாக சேர்ந்து எல்லாரும் இப்போ எழுதிடுவோம், பாஸ் ஆயிடுவோம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ படிக்கிறது இல்லை, எல்லாரும் ஏப்பா நம்மளுடைய கூட்டு முயற்சி நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இது? இன்னும் டேய் எங்க காலத்திலே நாங்கள் யூஸ் பண்ண முடியாத. ஓகே, குட், சூப்பர் சூப்பர். வேற சொல்லுமா, என்ன வரலையே நினைச்சேன், அடிச்சுடு. எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருமா, அது ஆமா. அதை வந்து நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன். அன்னைக்கு காலையில நடந்தது எல்லாமே சொல்லுவேன். எங்க அம்மா எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். அது எப்படி யாருக்குமே வராத பிரச்சனை உங்களுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அட நாங்க ஒன்றும் பண்ணல, நாங்க அங்க காமெடி தான் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா எங்களுக்கு பிரச்சனை வரும்ட்டு. அது எப்படி உங்களுக்கு மட்டும் வருது, ஏன் என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்றத வந்துட்டு அங்க புரியவே புரியாது. நீங்க என்னமோ தான் பண்ணிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது உங்களுக்கு புரியுறது இல்ல. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், இப்படி நடந்துச்சு, இப்படி ஆச்சு அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கே தெரியும் நீங்க காமெடி பீஸ்ன்னு, நீங்களே உங்களுக்கு கெத்தா மாசா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி முடிச்சிருவாங்க. ஆனா உண்மையா சொல்லிட்டாங்கன்னு, நானும் ஆரம்பத்துல உங்க மாஸ் குரூப் தான் நினைச்சேன். நானு இல்ல இன் பிகினிங் அப்படிதான் நீ உன்னோட பில்டப்லாம் இருந்துச்சு. நானும் பக்கம் செம டீமா இருக்காங்களேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப போக போக தான் தெரியுது உங்களுடைய டீமுடைய காமெடி பீஸ் ஆயிடுச்சு. ஓகே, குட், வெரி குட். ஓகே, டீச்சர்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டுன்னு இருந்தா இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டு காட்டியிருக்காங்களா? இல்லை சார். என்னம்மா இது? அட உங்களல்ல வேற யாரையாச்சும் காட்டியிருக்காங்களா? காட்டியிருக்காங்க. சொல்லுப்பா. 10th நாங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தப்போ வந்து எங்க சோஷியல் மேம் உள்ள வந்தாலே நாங்க 3 பேர் சேர்ந்தா படிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு, நீ இந்த பக்கம் டெக்கன் பிளாட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு, நீ இந்த பக்கம், நீ அந்த பக்கம், நீ இந்த பக்கம், இப்படிதான் உட்காரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிளாஸ்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, நீங்களா தான் இருப்பீங்க, நீங்க தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் சோஷியல் கிளாஸ் அப்ப சொன்னாங்க, நான் கண்டிப்பா இதை நான் மென்ஷன் பண்ணணும், நீங்க 3 பேர் எந்திரிங்க, இவங்கள மாதிரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்தது இல்ல, என்னதான் திட்டினாலும் வந்து எப்பயுமே உட்கார வைப்பேன், இவங்கள தான் திட்டுவேன், ஆனாலும் வந்து இவங்க குட் ஸ்டூடெண்ட், நான் இவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இல்ல இது மாதிரி நெருக்கமா சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸுக்குமே. ஒரு கிளாஸ்ல உள்ள நுழையும் போதே 2 பேர் டேய் இங்க வாங்க. எனக்கு நல்லா தெரியும், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்க சார் மேத்ஸ் சார் பக்கத்துல ரைட்ல ஒருத்த உட்காந்துருப்பா, லெஃப்ட்ல ஒருத்த உட்காந்துருப்பான். ஆர்ச் ஏஞ்சல் மாதிரி 2 பேருக்கு இருப்பானுங்க. அது கொஞ்சம் விவகாரமான பசங்க. அது வேற ஏதாவது? அதான் இல்லவே இல்லைன்ட்டீங்க, அப்புறம் நம்ம இந்த வேற ஏதாவது இருக்கா? நான் 10th வரைக்கும் வேற ஸ்கூல்ல படித்தேன். இப்போ 11th வேற ஸ்கூல் வந்திருக்கேன். பழைய ஸ்கூல்ல வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும். பட் நாங்கள் எங்கள் கிளாஸ்லேயே வந்து தப்பு பண்ணாலும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸாக இருக்கட்டும், யாருமே யார் என்ன பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க. டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டுறேன், ஆனால் கேர்ள்ஸை வாய் திறக்க மாட்டாங்க, பாய்ஸும் வாய் திறக்க மாட்டாங்க. கடைசியாக ஃபேர்வெல் போகும்போது இந்த கேங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யார் இந்த கேங்கில் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எல்லாரும் யூனிட்டியாக சேர்ந்து கூட்டுக்கலவாணிங்க, ஒரு நல்ல கூட்டுக்கலவாணி குரூப்னா இதுதான் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல யூனிட்டியா யார் என்ன பண்ணாலும் அவங்கள மாட்டி கொடுக்காம நாங்க வந்து இருந்துக்குவோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்ல ஒரு ரோல் மாடல்ப்பா. இவங்கள மாதிரி இவங்க தான் ஒரு மாடல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்படின்னு. இந்த பிரச்சனைக்கு கூட நிக்கிறது, வாயை திறக்காம இருக்கிறதெல்லாம் ஓகே. வேற டீச்சர்ஸ் அப்படி சொன்னது இல்லை. ஆனால் வந்து ஜூனியர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து பர்சனலாக சொல்லுவாங்க, அக்கா எப்படிக்கா உங்களுக்கும் அந்த அக்காவுக்கும் எப்படிக்கா சிங்க் ஆகுது. நாங்கள் வந்து டக்குன்னு ஏதாச்சுன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே இது சொல்லுவோம், அக்கா எப்படிக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஜூனியர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, டீச்சர்ஸ் கேட்கறது இல்லை. இதுதான் நம்ம பெற்றோர்களுக்கு, சாரி உங்க பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்குது.
ஐயோ என் குழந்தை எப்படிப்பட்ட ஒரு நட்பை வந்து சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே, எப்படிப்பட்ட நட்பு. அதனால தான் அவங்களை கொஸ்டின் பண்ணிட்டே இருக்குது. ஏய் எங்கே போகிற? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற? இவ வீட்டுக்கு போகிறேன். அவளா? டக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்பா அம்மா சும்மாலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு 10-15 ரோபோட்டுக்கு சமம். கிர்னு உள்ள ஒன்று ஓடும், அப்படியே டேட்டாவை கிரியேட் பண்ணும். இவங்க யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு இவங்களோட பொண்ணு, இவர் யாரு, அந்த அவர் வந்து இந்த வேலை செய்கிறாரு, ஓகே இவங்க யாரும் போலீஸ்கார் பொண்ணு, அப்போ அந்த பொண்ணு நல்லா தான் இருப்பா. எதுக்குன்னா இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால தான் எப்பா பாரு நான் அங்கே போனாலும் என்ன எங்கே போகிறேன்னு கேட்குறேன். அதுக்குள்ளார ஒரு விஷயம் இருக்கு கண்ணு. அதான். ஸோ இது ஒரு பெரிய ஒரு கேள்வியோட பெற்றோர்களும் இப்போ ஏங்கிட்டு இருக்காங்க. என் குழந்தைய வந்து இந்த நட்பை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல எங்களை இன்க்ளூட் வரமாட்டாங்க. நீ அவங்கள போய் அம்மா நான் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இவங்க தான், இவங்களோட நான் ஃப்ரெண்டாக இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க முடியாது. அதை ஒன்று அப்படியா சரி நாளைக்கு எக்ஸாம் ஒன்று வைப்போம், அதில் நல்லா மார்க் எடுத்தால் நீ வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. அது உங்களுடையது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என் குழந்தை வந்து சரியான ஒரு பியர் குரூப்பில் இருக்கானா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தோடையே இப்போ இந்த எபிசோடை வந்து அந்த பேரண்ட்டுக்கிட்ட நாங்கள் போக போகிறோம், அடுத்ததாக டீச்சர்ஸ்கிட்ட போக போகிறோம். நீங்கள் எழுப்புனத கேள்விகள் எல்லாம் அவங்கள்ட்ட போட போகிறோம். அவங்க சம் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸோடு இருப்பாங்க, சில ஆன்சர்ஸோடு இருப்பாங்க, சில விஷயங்களை வந்து உங்களை பற்றிலாம் இப்போ பேச போகிறாங்க. அதை நம்ம கேட்போம். கேட்டுட்டு திருப்பி எல்லாம் ஒன்றா வந்து உக்காந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து வச்சு அப்படி கிடையாது. நம்ம இந்த அறம் செய்யினுடைய நோக்கம், அறம் செய், உன் வாழ்க்கையில நன்மையை செய்யணும். உன் வாழ்க்கை இல்லை, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லத்திலும் அங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த உறுப்பினர்களுக்கும் இதை அறம் செய்யணும், நன்மை செய்து கொடுக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். நேயர்களே, இந்த அறம் செய்யல இந்த நட்பை பற்றி பேசுகிற இந்த அற்புதமான இந்த தொடர் நிகழ்ச்சியில நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இவர்களுடைய பெற்றோர்களோடும் ஆசிரியர்களோடும் உரையாட இருக்கிறோம். உண்மையில் இந்த நிகழ்ச்சி எங்கே போய் முடிய போதும் எனக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கு. மனதில் இருக்கிற உள்ளதை உள்ளபடியே அழகாக பேசிய இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களும் அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பதை உண்மையாக பேசுவார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அறம் செய்.